பேராசிரியருக்கு ஒரே மகன், பெயர் ரெங்கராஜன். 4ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். பேராசிரியரின் உறவினர்கள் வந்தாலோ பேராசிரியரின் நண்பர்கள் வந்தாலோ அவர்களிடம் பல கேள்விகளை கேட்பதுதான் அவனுடைய வாடிக்கை. கேள்வி கேட்டு அவர்களை திக்குமுக்காடச் செய்வதில் அவனுக்கு ஒரு தனி இன்பம். அது அவனுடைய இயல்பு. இன்று அவனுக்கு பிறந்த நாள். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு அவனை அழைத்து சென்றார். பெருமாள் கோயில் எல்லாம் சுத்திவிட்டு வந்த பிறகு பேராசிரியரிடம் ரெங்கா கேட்டான், திருப்பதி பெருமாள் நிற்கிறார். போன வருஷமும் இந்த பெருமாள் படுத்துதான் இருந்தார். அவர் எப்ப உட்காருவார், இவர் எப்ப எந்திரிப்பார் என்று கேட்டான். பேராசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பெருமாள் பல ரூபங்கள்ல இருப்பாருப்பா. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பார். உட்கார்ந்துருக்க பெருமாள்லாம் இருக்கிறாங்க. அந்த போய் அங்கங்க போய் பெருமாளை நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். இவர் எப்ப எந்திரிப்பாரு, அவர் எப்ப உட்காருவார்லாம் கேட்கக்கூடாதுப்பா. அது உனக்கு சொன்னாலும் புரியாதுப்பா என்று சொன்னார். சரிப்பா, என்னமோ எனக்கு திருப்தியாவே இல்லப்பா ஆன்சர் என்று ரெங்கா சொல்லிவிட்டு கேட்டான். சரிப்பா, நீ என்ன வேண்டிக்கிட்ட என்று கேட்டான் பேராசிரியரிடம். பேராசிரியர் சொன்னார், நீ பெரிய டாக்டர் ஆகணும், எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் என்று சொன்னார். ஏன்பா என்ன கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ வேண்டுற? எனக்கு டாக்டர் அதுல இஷ்டமே கிடையாதுப்பா. டாக்டர் ஆனா ஊசி போடணும். எதுக்குப்பா ஊசி எல்லாம் போட்டு? பாவம் தானப்பா, எனக்கு அது பிடிக்கவே இல்லைப்பா. அப்படியா, சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் பெருமாள்கிட்ட எனக்கு ஒரு ஆட்டோ வேணும்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. ஏன் ஆட்டோ வேணும்னு வேண்டுற? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ரவி, ராஜன், மலரு, சுந்தரி இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு நடந்து தான்ப்பா வர்றாங்க. பிரின்சிபால் டிரைவர் போட்டுக்கிட்டு அவர் மட்டும் தனியா வராருப்பா வண்டியில. இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரலாம்லப்பா. அதனால எனக்கு ஒரு ஆட்டோக்காரன் மாமாட்டி நான் சொன்னேன், மாமா மாமா அவங்கெல்லாம் பாவம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்ற அவங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்களால காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. எனக்கு ஒரு ஆட்டோ பெருமாள் வாங்கி கொடுத்தாருன்னா எல்லாரையும் ஆட்டோவில் அழைச்சிட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் விடணும்ப்பா. அதான்ப்பா எனக்கு ஆசை, அதனாலதான்ப்பா அப்படி வேண்டிக்கிட்டேன் என்று சொன்னான். பேராசிரியர் சிரித்து கொண்டே மடப்பள்ளிக்குள் உள்ளே சென்றார். அங்கே ஒரு வயதானவர் இருந்தார். அவர் ரெங்காவை பார்த்தவுடன் ஆசையோடு கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம் ஜென்டில்மேன் என்று. ரெங்கா சொன்னான், மை நேம் இஸ் ரெங்கராஜன். பெரியவர் திரும்ப சொன்னார், மை நேம் இஸ் ஆல்சோ ரெங்கராஜன். வெரி கிளாட் டு மீட் யூ என்று ரெங்கா பதில் சொன்னான். சரி ரெங்கா, உனக்கு என்ன வேணும்? புளி சாதம் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு. நீ எது கேட்டாலும் தாத்தா உனக்கு நிறைய தருவேன். எது வேணும் உனக்கு என்று அன்போடு கேட்டார். ரெங்கா சொன்னான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ வாண்ட் மேகி நூடுல்ஸ். எனக்கு மேகி நூடுல்ஸ் தான் பிடிக்கும். மேகி நூடுல்ஸா? மேகி நூடுல்ஸ் தான் பெருமாள் சாப்பிட மாட்டாருப்பா. பெருமாள் சாப்பிட மாட்டாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெருமாள் ஒரு வாட்டி மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டாருன்னா டெய்லி மேகி நூடுல்ஸ் தான் கேட்பாரு. எனக்கே புளி சாதம் தயிர் சாதம் பிடிக்காது, பெருமாளுக்கு பிடிக்குமா? நிச்சயமா. ஒரே ஒரு வாட்டி நூடுல்ஸ் கொடுங்க, பெருமாள் டெய்லி உங்கள்கிட்ட நூடுல்ஸ் கேட்பார் என்று சொன்னார். பெரியவர் உறக்க சிரித்து விட்டார். பேராசிரியருக்கு, பெரியவரை கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, இவன் சின்ன பையன் எதையாவது கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். நீங்க ஒரு 10 பொட்டல தயிர் சாதம் கொடுங்க, இன்னைக்கு அவனுடைய பிறந்த நாள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரெங்கா என்று பெரியவர் ரெங்காவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பேராசிரியரிடம் ரெங்கா கேட்டான், ஏன்பா பெருமாளுக்கு நூடுல்ஸ் பிடிக்காது? ஐயோ கிட்ட சொன்னா புரிய வைக்க முடியாதுப்பா, உனக்கு புரியாதுப்பா என்று சொன்னார். சரி சரி. தாத்தா உடனடியாக 10 தயிர் பொட்டலங்களை அழகாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் வைத்து ரெங்காவிடம் கொடுத்தார். பேராசிரியர் ரெங்காவை பார்த்து சொன்னார், பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நேரா போய் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. இப்பயுமா? என்னடா சந்தேகம்? ஏன்பா அவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க? ஐயோ அது அவங்க தலையெழுத்துறா. தலையெழுத்துனா என்னப்பா? ஆடாடாடாடாடாடா, உனக்கு நான் எப்படா புரிய வைக்கிறது? புரியாதுடா உனக்கு சொன்னா. நான் சொல்றத செய்டா, நேரா போ, எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடு, வந்துரு அப்படின்னு சொன்னான். உடனடியாக ரெங்கராஜன் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டே போனான். திரும்பி வந்தவன் 2 பொட்டலங்களோடு மீதி எடுத்துக்கொண்டு வந்தான். டேய் 2 பொட்டலம் பாக்கி இருக்கு பா,
ஒரு பிச்சைக்காருக்கு சளி பிடிச்சிருக்கான், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு பிச்சைக்கார் வந்து புரோட்டா சாப்பிட்றாருப்பா, அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. ஒன்று செய்யலாமாப்பா, அங்கே பாத்தியாப்பா ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க. தாத்தா ஏதோ படிச்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட வேணா கொடுத்துட்டு வரவா? கொடுத்துட்டு வாடா, ஆனால் கேள்வி கேட்டுறாதரா, தயவு செஞ்சு கேட்குறேன்டா, சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு போகணும் என்று சொன்னார். ரெங்கா நேராக தாத்தாவிடம் சென்றான். தாத்தா பிச்சைக்கார தாத்தாவுக்கு உன்னை பார்த்தவுடன் பேசும் போல ஆசையாக இருந்தது. வாட் ஜென்டில்மேன், வாட் யூ வாண்ட் என்று கேட்டார். தாத்தா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்று கேட்டார். ஐ நோ இங்கிலீஷ், ஐ நோ தமிழ், ஐ நோ தெலுங்கு, ஐ நோ மலையாளம், ஐ நோ ஹிந்தி, ஐ நோ வேரியஸ் லாங்குவேஜஸ் என்று சொன்னார். நிறைய மொழி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஐ நோ. எழுத தெரியுமா? ஐ நோ. படிக்க தெரியுமா? ஐ நோ. அப்புறம் ஏன் தாத்தா பிச்சை எடுக்கிறீங்க? தட் இஸ் மை ஃபேட். ஃபேட்டா அப்படின்னா என்ன? ஃபேட்டுனா என்று சொல்வதற்கு முயற்சி செய்தார். அதற்குள் ஏதோ இவன் கேள்வி கேட்டு விட்டான் என்றதை புரிந்து கொண்ட பேராசிரியர் வேகமாக பெரியவரிடம் முடியாந்தார். தாத்தா என்ன கேள்வி கேட்டானா இவன்? ஆமா சார், உங்க பையன் நல்ல கேள்வி கேட்கிறான் சார். ஃபேட்டுனா என்னன்னு கேட்கிறான். என்ன பதில் சொல்லுது எனக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சார், விட்டுருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க சார் என்று பெரியவரிடம் பேராசிரியர் சொன்னார். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. என்னப்பா கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற? எந்த கேள்வி கேட்டாலும் புரியாது உனக்கு, உனக்கு புரியாது, உனக்கு புரியாதுன்னு சொல்றிய ஒழிய உனக்கு எனக்கு தெரியலன்னு சொல்றியா பண்ணி? தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிற, புரியாதுன்னு தான் சொல்ற. நீ ஏன்பா இப்படி இருக்க என்று கோவித்து கொண்டான் ரெங்கா. வயதான முதியவர் சொன்னார், குழந்தைகள் பெற்றோர்களை ஞானியாக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் பெற்றோர்களோ குழந்தைகளை முட்டாளாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார்.